بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أنزلنا آيات مبينات والله يهدي من يشاء إلى صراط مستقيم قال النبي صلى الله عليه وسلم وصدق خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق نبيه ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்பாளர் எல்லாம் உள்ள திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து குடும்பங்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகமாக. அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நூல் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சொல்கிறார், மனிதர்களே, அனைவரும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவான வசனங்களையே நாம் இறக்கியிருக்கிறோம். எனினும் அல்லாஹ் தான் விரும்பிய நல்லடியார்களுக்கிடையே, நல்லவர்களிடையே இதன் மூலம் நேரான வழியில் செல்கிறது. திருக்குரான் புரிந்து கொள்ள முடியாத பொக்கிஷம் ஒன்றும் கிடையாது. அது மிக தெளிவான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. அந்த மொழி வேண்டுமானால் நமக்கு அந்நியமாக இருக்கலாம். ஆனால் கற்றுக்கொள்ள துவங்கினால் அது மிகுந்த தூரமான விஷயம் கிடையாது. சாதாரண மனிதன் 300 மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று மனித ஆய்வாளர்கள் சொல்வார். 300 மொழிகள். எனவே அரபி மொழி திருக்குரான் புரிந்து கொள்வதற்கு தூரமாக இருக்கிறது, சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் தெளிவான வசனங்களை அல்லாஹ் அதில் இறக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் அதிலிருந்து படிப்பினை யார் பெற முடியும் என்றால், அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை கொடுக்கிறானோ அவர்களுக்குத்தான் அது. ஒரு விஷயம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் அதில் ஆர்வம் இருக்க வேண்டும், ஈடுபாடு இருக்க வேண்டும், தொடர்ந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். மிகுந்த தேடலோடு இருக்கும்போது அது புரிந்து, இல்லாவிட்டால் அது சராசரியாக 10ஓடு 11ஆக கடந்து செல்லக்கூடிய விதமாக ஆகும். அரபு நாட்டிலே மழை என்பது அபூர்வம். எப்போதாவது மழை, அப்படி மழை பெய்கிற போது அங்கே உள்ள வழக்கம் என்றால் வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் வெளியில் வைத்து விடுவார்கள். குடி தண்ணீருக்காக. இன்றைக்குத்தான் டெக்னாலஜிகள் வளர்ந்திருக்கிறது. கடல் நீரை குடிநீராக மாற்றுகிறார்கள். பல்வேறு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகிவிட்டது. அந்த காலத்திலே மழை ஒரு மிகப்பெரிய ஆதாரம், குடிநீர். எனவே மழை வந்துவிட்டால் எல்லா வீடுகளில் உள்ள பாத்திரங்களும் வெளியே வந்துவிடும். அப்படி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி தன்னுடைய பேத்திக்கு சொன்னார்கள், மழை வந்துவிட்டது, பாத்திரங்களை எடுத்து வெளியே வைக்கின்றோம். அந்த பேத்தியும் பாத்திரங்களை எடுத்து வெளியே வைத்தார். மழை முடிந்தது. அந்த பாத்திரங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வா என்று சொன்னால், பாத்திரங்களில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. காரணம், அந்த பாத்திரங்களை எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வைக்காமல் கவிழ்த்து வைத்து தலைகீழாக அந்த பேத்தி வைத்திருக்கிறார். அதற்கு தெரியவில்லை எதற்காக அந்த பாத்திரம் வைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமில்லை. பாத்திரம் வைக்க வேண்டும் அவ்வளவு. இதை பெரியார்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். எத்தனையோ கூட்டங்களில் இருக்கிறோம்,
எத்தனையோ கருத்துக்களை கேட்கிறோம், அது நம்முடைய உள்ளத்தை புரட்டி போடவில்லை என்று சொன்னால் நாம் அதற்கு தயாராக இல்லை என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் அதற்கு தக்கவாறு கொஞ்சமாவது ஒரு ஆசையோடும் தேடலோடும் எனக்கு இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும். நாம் பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் முன்முடிவுகளோடு இருப்பார்கள். இந்த உரையா இது இப்படித்தான் இருக்கும், இவர் பேசுகிறாரா, இவர் இந்த மாதிரி தான் பேசுவார், திருக்குர்ஆனுடைய இந்த வசனங்களா, இந்த அத்தியாயமா, இது இதை பற்றி தான் பேசுவோம் என்று முன்முடிவுகளோடு நாம் இருக்கிற போது அது தர வேண்டிய ஹிதாயத் என்பது நம்முடைய உள்ளத்திலே இறங்காது. பொதுவாக தொடர்ந்து படித்து வருவதனுடைய சிறப்புகளை சொல்லும்போது தொடர்ந்து வாசித்தல், தொடர்ந்து படித்ததையே படித்தல், அதனுடைய நன்மைகளை சொல்லும்போது புரியாத விஷயம் புரிய வரும், ஏற்கனவே புரிந்த விஷயத்தின் மீது புதிய வெளிச்சம் கிடைக்கும், நியூ டைமென்ஷன், புதிய கோணம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து வாசிக்கும், திருக்குர்ஆன் தொடர்ந்து படித்தது தான் அல்லது ஹதீஸ்கள் தொடர்ந்து படித்தது தான் அல்லது விளக்க உரைகள் தொடர்படியாக கேட்டது தான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர வேண்டிய ஒரு செய்தியை நமக்கு கண்டிப்பாக தந்து விடுவார். டாக்டர் கலாமோடு பணியாற்றிய ஒருவர், அவர் பெயரளவில் முஸ்லீமாக இருந்தார், அவருக்கும் மார்க்கத்தினுடைய மற்ற விஷயங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிறகு ஒரு நாளிலே சவுதி நாட்டிற்கு வேலைக்கு செல்கிறார். அங்கேயும் அவர் பெயரளவில் முஸ்லீமாக இருக்கிறார். அவருடைய பொறுப்பாளர் ஒரு நாள் இவர் தொழுகை இல்லாததை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், முஸ்லீம் என்றால் அவன் தொழுவான், முஸ்லீம் இல்லாதவர்கள் தான் தொழப்பட்டார். இது வெறும் சாதாரண வார்த்தை, எல்லோருமே சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை புரட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் இந்த ஒரு வார்த்தை அவரை புரட்டி போட்டு, ஏற்கனவே தனக்கு இருந்த ஆங்கில அறிவை கொண்டு நிறைய புத்தகங்களை வாசித்து, குர்ஆனை படித்து, ஹதீஸை படித்து, மார்க்கத்தில் ஒரு பெரிய தெளிவுக்கு அவர் வந்துவிட்டார். ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக மாறிவிட்டார். மார்க்கத்தை சராசரியாக பின்பற்றக்கூடியவர் என்கிற நிலையை கடந்து அவர் ஒரு பெரும் ஆராய்ச்சியாளர் மாறினார். அப்படி மாற்றியது எது? அந்த கஃபீருடைய ஒரு வார்த்தை, முஸ்லீம் என்றால் தொழுவான், முஸ்லீம் இல்லாவிட்டால் தொழுவான். இதில் என்ன இருக்கிறது இந்த வார்த்தையில்? ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு தான் ஹிதாயத்தை ஒழித்து வைத்திருக்கிறார். அதுபோல நமக்கான வார்த்தைகள், நமக்கான இடங்கள், நமக்கான கருத்துக்கள் எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நம்முடைய வேலை எல்லா நேரத்திலும் விழிப்பாக இருப்பது மட்டும்தான். எல்லா நேரத்திலும் விழிப்பாக இருப்பது, விழிப்புணர்வோடு உள்ள வாழ்க்கையைத்தான் நபிகள் நாயகம் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். ரொட்டீன் ஒர்க் அல்ல, அனிச்சை செயல்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனிச்சை செயலாகத்தான் இருக்குது. தினமும் எழுவது, பல் தேய்ப்பது, உண்பது, குடிப்பது, இதுதான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துங்கள், உங்கள் மூளை புத்துணர்ச்சி அடையும் என்று சொன்னார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தினசரி செய்கிற வேலையை கவனத்தோடு செய்ய சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு நுழைகிறோமா, வலது காலை வைத்து செல்ல வேண்டும். அதே கழிப்பறைக்கு செல்கிற போது இடது கால். நம்ம கழிப்பறைக்கு செல்கிறோமா, பள்ளிக்கு செல்கிறோமா என்கிற நினைவு இருந்தால்தான் எந்த காலை வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வரும். ஏதோ ஒரு சிந்தனையிலே உள்ளே வந்தால் இடது காலை வைத்து பள்ளிக்குள்ள நுழைகிறோம். நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்முடைய சகோதரர்களை பலரும் இடது காலை தான் வைத்து வருவார். சும்மா ஜஸ்ட் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, நாம் உயர்வு என்று காட்டிக் கொள்வதற்காக அல்ல, மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சின்ன பரீட்சார்த்த முறையிலே நாம் பார்த்தால், ஓரமாக உட்கார்ந்து கவனித்தால் போதும். 10 நபர்கள் வருகிறார்கள் சொன்னால் ஒரு 6 பேர் அல்லது 7 பேர் எந்த காலையாவது வைத்து வருவார். அவர்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. சுஃபியான் சௌரி என்கிற ஒரு இறைநர் இருந்தார். அவர் ஒரு சராசரி மனிதர். சுஃபியான் என்பதுதான் அவருடைய பெயர். அவர் ஒரு நாள் இடது காலை வைத்து உள்ளே வருகிறார். உள்ளிருந்து ஒரு அசரீரி குரல் கேட்கிறது, யா சௌ, காளை மாடு, எரும மாடு, அப்படி திட்டம் இல்லையா, அது மாதிரி ஒரு சப்தம்.
பள்ளிக்குள் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்குள் எப்படி வர வேண்டும் என்று உனக்கு தெரியாதா என்பது அதனுடைய பொருள். அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொண்டு அதிலிருந்து அவருடைய பெயர் சுஃபியான் சௌரி என்று அழைக்கப்பட ஆரம்பித்தார். இப்போ விழிப்புணர்வு தான். இன்றைய ஆய்வாளர்கள் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய சொல்கிறார்கள். தினசரி ஒரே ரூட்டிலே அலுவலகத்துக்கு செல்கிறீர்களா, அதே பாதை இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அங்கே இடையில் வளர்ந்திருக்கிற செடிகளை கவனியுங்கள். ஒரு நாள் அங்கிருக்கக்கூடிய கட்டடங்களை கவனியுங்கள். ஒரு நாள் அங்கிருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களுடைய பெயர் பலகையை கவனியுங்கள். ஒரு நாள் எதிர்படக்கூடிய மனிதர்களிடத்தில் பேச்சு கொடுங்கள். ஒரு நாள் அந்த பாதையை மாற்றி பாருங்கள். இதற்காக மூளை சுறுசுறுப்படைவதற்காக, அது விழிப்புணர்வான வாழ்க்கை நமக்கு தர வேண்டும் என்றால் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். விழிப்புணர்வான வாழ்க்கை தான் வெற்றியான வாழ்க்கை. கடனே என்று வாழ்வதை விட அது சலித்து போகும் இல்லையா? தொடர்ந்து அதே வேலை, அதே மனிதர்கள், அதே முகங்கள், அதே பாதை, அதே வேலை. மாற்றங்களை எப்படி கொண்டு வருவது? விழிப்புணர்வு தான் கொண்டு வரும். ஒரு பொருளை எடுக்கிற போது அந்த பொருளுடைய பின்னணியை புரிந்து கொள்வதும் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் கட்டாயம் செய்யும். ஒரு இமாம் சொல்றாங்க, ஒரு நிஅமத் உங்களை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அனுபவிக்கும் தோறும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஒரு வண்டி வேண்டும் என்று நான் கேட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு வண்டியை கொடுத்தான். அதனுடைய புதிதிலே, அதை வாங்கிய புதிதிலே மகிழ்ச்சியால் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஆனால் அதை பயன்படுத்துகிற ஒவ்வொரு முறையும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அந்த நிஅமத் என்னோடு நீண்ட காலம் தங்கும். இப்போ விழிப்புணர்வான வாழ்க்கை என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கிற ஹிதாயத்தான வாழ்க்கை. ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம், இந்த கேள்விகள். அதுபோல விழிப்புணர்வு, கவனத்தோடு இருப்பது. இது எப்படி கவனமாக இருப்பது என்று ஒரு மாணவர் கேட்டார். எப்படி கவனமாக இருப்பது, எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருப்பது ஒரு மாணவர் கேட்டார். அப்போ அவருக்கு விளக்குவதற்காக ஒரு ஜாடி நிறைய எண்ணெயை கொடுத்து, இந்த எண்ணெய் சிந்தி நான் உனக்கு அடி என்று சொல்லி அவரை தெருவில் வலம் வர செய்தார் உஸ்தாத். பின்னாலே கம்பு கொடுத்து ஒரு ஆடை அனுப்பினார். இப்போ இவனுடைய கவனம் முழுக்க எண்ணெய் அந்த கொட்டிவிடக்கூடாது என்பதிலே இருக்கிறது. எண்ணெய் சிந்தினால் அடிவிடும் என்பது நிச்சயம். இவன் வேறு எதையும் பார்க்க மாட்டான். கடை வீதியில் சென்றாலும் கடையை பார்க்க மாட்டான், மனிதர்களை பார்க்க மாட்டான், வியாபார நிறுவனங்களை பார்க்க மாட்டான், இன்ன பிற விஷயத்தில் அவன் கவனம் செலுத்த மாட்டான். அவன் நோக்கம் எல்லாம் இந்த எண்ணெய் ஜாடியிலிருந்து எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பது. இது ஒரு சின்ன எளிய உதாரணம். இந்த மாணவருக்கு உஸ்தாத் புரிய வைத்தார். இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் என்ன செய்தாலும் இறை சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். உண்டாலும், உறங்கினாலும், உடுத்தாலும், நடந்தாலும், பேசினாலும், வேலை செய்தாலும், விவசாயம் பார்த்தாலும், என்ன செய்தாலும் நம்முடைய எண்ணம் என்பது இறைவனை சுற்றி இருக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்ப துஆக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். உண்ணும் போது பிஸ்மில்லாஹ் சொன்னார், உண்டு முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், ஆடை உடுத்தும் போது ஒரு பிரார்த்தனை, வெளியேறும்போது ஒரு பிரார்த்தனை, வீட்டுக்குள்ளே வருகிற போது ஒரு பிரார்த்தனை, பள்ளிக்குள் நுழைகிற போது ஒரு பிரார்த்தனை, பள்ளியிலிருந்து வெளியேறும்போது ஒரு பிரார்த்தனை, கழிப்பறைக்குள் நுழையும் போது ஒரு பிரார்த்தனை, கழிப்பறைந்து வெளியேறுகிற போது ஒரு பிரார்த்தனை என்று சொல்லி திரும்ப 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 இறைவனை நினைப்பது மட்டுமே நம்முடைய வேலை. ஏனென்றால் நாம் அதற்காகத்தான் படைக்கப்பட்டோம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை என்கிறான். சுற்றி சுற்றி அவனை வணங்குவது மட்டுமே நம்முடைய வேலை. வேறு வேலைகள் பார்க்க வேண்டாமா? வேறு வேலைகள் பார்க்கலாம். ஆனால் இந்த வேலைகளுடைய மைய கரு, மைய இழை என்பது இறைவனுடைய சிந்தனையாக. எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். சமைப்பதாக இருக்கட்டும், துவைப்பதாக இருக்கட்டும், பெருக்குவதாக இருக்கட்டும், அல்லது அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாக இருக்கட்டும், சாலை போடுவதாக இருக்கட்டும், நடப்பதாக இருக்கட்டும், என்ன செய்தாலும் நினைவு என்பது என்னை படைத்த இறைவனோடு உள்ள ஒரு தொடர்பு. நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஒரு பிரச்சனை, அரசாங்கம் ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்கிறது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்கும். இதற்கிடையிலே என்னவெல்லாம் நடந்திருக்கும்? நாம் எழுந்திருப்போம், பல் துலக்கியிருப்போம், காலை உணவு முடித்திருப்போம்,
ஆடை அணிந்திருப்போம், வாகனம் எடுத்திருப்போம், வாகனத்தில் பயணித்திருப்போம், அதிகாரியை சந்தித்திருப்போம், இடையில் நண்பர்களை சந்தித்திருப்போம், தேவையான ஃபோன் கால் அட்டெண்ட் செய்திருப்போம், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனை அந்த அரசாங்கம் விதித்த இந்த கெடு, அந்த கெடுவிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது, அதிலிருந்து எவ்வாறு நீங்குவது, அந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது, இது என்னுடைய முழு கவனம். நான் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டேன். அதுபோலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவு மைய புள்ளியாக வைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யும். மார்க்கம் அனுமதித்திருக்கிற எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு விதாயத்தான வழி. அதை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுக்கிறார். வேதத்தினுடைய மொழி அந்நிய மொழியாக இருக்கலாம், நமக்கு தூரமாக இருக்கலாம், புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கலாம். இன்றைய காலத்தில் அவற்றை எளிமைப்படுத்துவதற்கு நிறைய தமிழாக்கங்கள் வந்துவிட்டது, மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது. ஒரு காலத்திலே இதுவாறு சொற்பொழிவுகள் ரொம்ப சொற்பம், அது குறிப்பாக பெண்களுக்கு கிடைக்கவே கிடையாது. ஆண்கள் தான் பள்ளியில் கேட்டு வந்து அவர்கள் அதை கிளிப்பிள்ளை போல வீட்டில் வந்து ஒப்பித்தால் உண்டு, இல்லை என்றால் அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது, மார்க்கம் தெரியாது. அவ்வளவு மார்க்கத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய தடை முந்தைய காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் அழிந்திருக்கிறது. ஆனால் முந்தைய காலத்தில் இருந்த இறையச்சம் இன்றைக்கு இல்லை என்று தான் சொல்லுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருகிறது. நிரம்ப கேட்கிறோம், ஆனால் செயல்பாடுகள் ஆக குறைவாக இருக்கிறது. நிரம்ப பேசுகிறோம், நம்முடைய செயல்பாடுகள் ஆக குறைவாக இருக்கிறது. சுமாமா அப்படின்னு ஒருத்தரை, ஒரு சிற்றரசர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அவரை கைது பண்ணி மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து கட்டி போட்டாங்க தூணில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இந்த தீனை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கும் ஆள் இருக்கிறது, நீங்கள் என்னை தண்டித்தால் என் கூட்டம் உங்களை சும்மா விடாது. சுருக்கமாக என்ன சொல்ல வருகிறார், நீங்கள் சொல்லுகிற இந்த மார்க்கத்தை நான் ஏற்க மாட்டேன், அவ்வளவுதான். இது அவருடைய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டு அவருடைய வேலையை பார்க்க போய்விட்டார். இது முதல் நாள். கைதிகளை எப்படி நடத்துவார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் அவருக்கு உணவு கொடுப்பார்கள், இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்கு அனுமதிப்பார்கள். மீதிய நேரங்களில் அவர் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக கட்டி போடுவார், அவ்வளவுதான். கைதிகளை எவ்வளவு நாகரிகமாக நடத்த வேண்டும் என்பதை சஹாபாக்களிடம் உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படி நடத்துகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலே பெண்களை தொடக்கூடாது, வயது முதிர்ந்தவர்களை தொடக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது, மற்ற மத குருமார்களை தொடக்கூடாது, எவ்வளவு கண்டிஷன்ஸ். இன்றைக்கு எந்த போரிலாவது எந்த நாடாவது இதை பின்பற்றுகிறதா? கிடையாது. முதலாக வளத்தை அளிக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய வளம் இருக்கிற சோர்ஸ், அதை கொண்டு கொண்டு தகர்க்கிறார்கள். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத நிலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிழந்தரும் மரத்தின் கீழே சிறுநீர் கழிக்காது, மரத்தை வெட்டாதீர்கள் என்று சொல்லவில்லை. நிழந்தரும் கனிதரும் மரத்தின் கீழே சிறுநீர் கழித்து அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி அந்த மரத்தை வெட்டுவது என்பது எங்கே இருக்கிறது? சுற்றுச்சூழலை நபியை போல, சுற்றுச்சூழலை பாதுகாக்க நபியை போல ஆர்வப்படுத்தியவர்கள் யாரும் கிடையாது. ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலகம் இன்னும் 2 நிமிடத்தில் அழியப் போகிறது, உலகம் இன்னும் 2 நிமிடத்தில் அழியப் போகிறது. உன் கையில் ஒரு செடி இருக்கிறது, இப்போது நீ நட்டிவிட்டுத்தான் இறந்து போகிறது. நான் இறந்து போகிறேன் என்பதல்ல, அப்படி என்றால் நான் இறந்து போகிறேன் வரக்கூடிய அந்த தலைமுறைகள் இந்த செடியை கொண்டு பயன்பெறட்டும் என்று சொல்லலாம். ஆனால் மொத்த உலகமும் அழியப் போகிறது, மொத்த உலகமும் அழியப் போகிறது இன்னும் 2 நிமிடங்களில். ஆனால் என் கையில் ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியை நட வேண்டும் என்கிற வேலையை நான் இறக்குகிற போதுதான் உலகம் அழியப் போகிற செய்தி எனக்கு தெரிகிறது. செடியை விட்டுவிடலாமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை நட்டி விட்டு இறந்து அதற்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார். உலகத்தை, சுற்றுச்சூழலை இதைவிட அபரிமிதமாக யாரால் பாதுகாக்க முடியும்? நிழல் தரும் மரங்களை வெட்டக்கூடாது,
சிறுநீர் கழித்தால் சுத்தப்படுத்தக்கூடாது, போர்க்காலங்களில் நீர்நிலைகளை தகர்க்கக்கூடாது, வளங்களை சுரண்டக்கூடாது. அத்துணை கண்டிஷன்ஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சர்வசாதாரணமாக இருக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த போர்க்களம் எப்படி, சாதா நாட்கள் எப்படி, மற்ற நாட்களிலே எப்படி அன்போடும் கருணையோடும் மனிதாபிமானத்தோடும் சக மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இஸ்லாத்தை வந்துவிட்டார், என் பெற்றோர்களை கவனிப்பது கடமையா? பெற்றோர்கள் இன்னும் வரவில்லை, பெற்றோர்கள் இன்னும் இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக அந்த குழந்தையை, அந்த பிள்ளையை அவர்கள் தினசரி திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இடையூறு தருகிறார்கள். இந்த பெற்றோரை நான் எப்படி கவனிப்பது? எல்லா பெற்றோர்களையும் கவனிப்பதை போல கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல். பெற்றோர்கள் எப்போதும் பெற்றோர்கள் தான். அவர்கள் எந்த கருத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். குரல் உயர்த்தி பேசக்கூடாது, அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். எதுவரைக்கும் அல்லாவை தவிர இன்னொன்றை வணங்கு என்கிற அந்த கட்டத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு மாறு செய்ய சொல்லி இருக்கிறது இஸ்லாம். லா தாஅத்துல் மக்லூக் ஃபீ மஅசியத்தில் காலிக் காலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு எந்த அதிகாரங்களை கட்டுப்படக்கூடாது என்று சொன்னார். அந்த பெற்றோர் அல்லாவை தவிர இன்னொன்றை வணங்கு, நம்முடைய குலதெய்வத்தின் பிரகாரம் நீ வணங்கு என்று சொல்கிற அந்த வணக்க வழிபாட்டில் மட்டும்தான் அவர்களை பின்பற்றக்கூடாது. மீது எல்லா காரியங்களையும் நீ இன்ன உணவை சாப்பிடு, இது மாதிரியான ஆடை எடுத்துக்கொள், இன்ன மனிதனோடு பழகு, இவரிடம் சேராது என்று உலகியல் காரியங்களாக அந்த பெற்றோர்கள், மார்க்கத்திற்கு வெளியில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் காட்டுகிற வழிகாட்டியை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வளவு இங்கிதம், அவ்வளவு ஹிதாயம், அவ்வளவு விழிப்புணர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவருக்கு இந்த விழிப்புணர்வை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். وَيَقُولُونَ آمَنَّا بِاللَّهِ وَبِالرَّسُولِ وَأَطَعْنَا ثُمَّ يَتَوَلَّى فَرِيقٌ مِنْهُمْ. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்கிற சில மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவங்க என்ன செய்கிறாங்க? பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள். முதல்ல சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. பின்னர் புறக்கணித்து விடுகிறார்கள். இவர்கள் உண்மையாளர்கள் அல்ல. உண்மைக்கு அவ்வளவு முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்கினுடைய அடையாளம் ஒன்று, அதில் ஒன்று பேசினால் போய் பேசுவார். பேசுகிற வார்த்தை உண்மை இருக்காது. நம்பினால் மோசடி செய்வார், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வார். இந்த அடையாளங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார். நயவஞ்சகர்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? நரகத்தின் அடியாளம். வெறும் நரகம் மட்டும் கிடையாது. வக்கான பித்தர்கில் அஸ்பரி மினன்னார், நரகத்தின் அடியாளத்தில். நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம் ஒருபோதும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்கள் முஸ்லிமாக இருக்க மாட்டார். உண்மைதான், பேசினால் உண்மை, வாக்கு கொடுத்தால் உண்மை. ஆனால் சிலர்கள் நம்ப வைத்து அதற்கு பிறகு புறக்கணித்து விடுகிறார்கள். இவர்கள் உண்மையாளர்கள் அல்ல. وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ إِذَا فَرِيقٌ مِنْهُمْ مُعْرِضُونَ. தங்களுக்கிடையே ஏற்பட்ட விவகாரத்திற்கு தீர்ப்பு பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் ரசூலிடத்தில் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள். தீர்ப்பு என்பது குர்ஆன், ஹதீஸ், நபியுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில். மனிதர்கள் ஏற்படுத்திய தீர்ப்புகள் எல்லாம், அதனுடைய சட்டங்கள் எல்லாம் காலாவதியானது. அவைகள் எல்லா காலத்திலும் பொறுத்து வராது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டம் மட்டும்தான் நிலைத்த தன்மையுடையது. எனவே எதை தீர்ப்பு வழங்குவதாக இருந்தாலும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதை நோக்கி வாருங்கள் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஒய்யக்குல் லஹுமுல் ஹக்கு யது இலைஹி முத்இனீன். ஆனால் அந்த குர்ஆனுடைய தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் நம் தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களைப் போல அவர்களிடத்தில் மொத்தத்தில் சுயநலம் தான். நமக்கு சாதகமாக இருக்கிறதா
மார்க்கம் நமக்கு பாதகமாக இருக்கிறதா? இந்த உலகத்தில் இதையெல்லாம் பின்பற்ற முடியாது. இந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றுவது அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லிவிட்டு எளிமையாக தப்பித்துக் கொள்வது இரட்டை நிலை. இது ஈமான் இல்லை என்பதை அடையாளம் காட்டும், ஈமானுடைய பலவீனத்தை அடையாளம் காட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தினுடைய எல்லா விஷயங்களை விட நான் பிரியமானவராக மாற வேண்டும். எல்லா விஷயத்தையும் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு பிமா ஜீது. ஒரு மனிதனுடைய மன விருப்பம் என்பது நான் கொண்டு வந்ததை பின்பற்றுவதுதான் என்று ஆகிற வரைக்கும் உண்மையாக ஆக முடியும், உண்மையான முஃமினாக ஆக முடியும். ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படுகிற போது மனுஷன் உரசிப்பார், ஒப்பிட்டுப்பார், இதுவா அதுவா, ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் வருகிற போது உண்மையில் நபி மீது நேசம் கொண்டவனாக இருந்தால் மார்க்கத்தை உயர்த்தி கொடுப்பான், இல்லை என்றால் அவனுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டார், மதம் அல்லது மார்க்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் தேவை? நான் ஏன் மதத்தை பின்பற்றணும், ஒரு மார்க்கத்தை பின்பற்றணும்? நான் என்ன அளவில் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு எதற்காக ஒரு மதமோ மார்க்கமோ வழிகாட்ட வேண்டும் என்று ஒரு மாணவன் ஒரு பேராசிரியர் கேட்டார். அவர் சொன்னார், பனாமா கால்வாய் நமக்கெல்லாம் தெரியும். அந்த பனாமா கால்வாயில் ஒரு முறை முன்னர் பருத்தி இருக்கிறது, அது ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. அப்போது இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கடத்தக்கூடாது, பஞ்சு கடத்தக்கூடாது, அரசாங்கத்தை மீறி கடத்தி செல்லக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை ஒரு பார்வையாளராக அதுக்கு பாதுகாப்பு போட்டாங்க. இப்போ வழமையான கடத்தல்காரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே, கடத்தல்காரர்கள் எப்போதும் தங்கள் தொழிலை பார்த்து கொண்டே இருப்பார். அதில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேரை பேசலாம், யார்கிட்ட? மிக மிக உறுதியான அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கிட்ட. பேரம் $10 துவங்குகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி $1,00,000 தருகிறேன், வண்டியை விட்டு அப்படிங்கிறான். இப்போ அவர் சொன்னாரா, அட பாவிகளா, கடைசியில் என்னையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்களே அப்படின்ட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்க பேராசிரியர் சொல்கிறாரு, அவர் மட்டும் இறைவன் மீது நம்பிக்கை உடையவராக இருந்தார், $1,00,000 என்ன கோடி லட்சம் டாலர் கொடுத்தால் அவர் இறங்கி போக மாட்டார். அங்கேதான் மதம், மார்க்கம், இறை நம்பிக்கை தேவைப்படுகிறது. தனி மனித ஒழுக்கம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அவர்களை சாய்க்கும், அவர்கள் கீழே விழுந்துள்ளார். எப்படிப்பட்ட நேர்மையானவர், அவர்களை பின்னிருந்து காப்பது இறை நம்பிக்கை மட்டும்தான். இறைவனுடைய அச்சம் மட்டுமே அவர்களை பாதுகாக்கும், வேறு யாரும் எந்த எத்திக்ஸும் அவர்களை பாதுகாக்கும். இந்த இடத்தில் தான் மதங்கள், மார்க்கங்கள், இறை நம்பிக்கை தேவை என்று அந்த பேராசிரியர் பதில் சொன்னதாக ஒரு வரலாறு சொன்னார். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வார்த்தெடுக்க, நம்மை நெறியாக்க, நம்மை சரியாக்க இந்த வேதங்களை இறக்கி கொடுக்கிறான், இந்த செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வின் பக்கம், ரசூலின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிற போது நமக்கு சாதகமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது, பாதகமாக இருந்தால் புறந்தள்ளி ஓடுவது என்கிற மனிதர்களை இந்த வசனத்தில் அடையாளம் காட்டுகிறான். நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு லாபமோ நஷ்டமோ மார்க்கம் என்ன சொல்கிறது அதை கேட்டுக்கொள்ளும், அதில் பெரிய நன்மை இருக்குது. நம்முடைய பார்வைக்கு அவைகள் இழப்பு, ஆனால் இழப்பல்ல, நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது, நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இந்த உலகமே இழந்தாலும் அது நமக்கு இழப்பல்ல. அசருடைய தொழுகை கிடைக்காது போனால், அசருடைய தொழுகை தப்பி போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திர அகர்வோ மாலு, அவனுடைய குடும்பம் பொருளாதாரம் இழந்ததற்கு சமம் என்கிறார்கள் ஒரு நேர தொழுகை, ஒரு நேர தொழுகை. அப்படியானால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது, உலகம் எவ்வளவு சிறியது, உலகம் அவ்வளவு சிறியது, தொழுகை அவ்வளவு பெரியது. இந்த உலகத்தை மொத்தமாக இழந்தால் என்ன இழப்பு? ஈமான் இருந்தால் இழப்பே கிடையாது. ஏனென்றால் இது நமக்கான இடம் அல்ல, நமக்கான இடம் மறுமைதான். ஆனால் இந்த உலகத்திற்காக மறுமையை இழந்தால் அது மிகப்பெரிய இடம், ஈடு செய்ய முடியாத இடம். மறுமைக்காக இந்த உலகத்தை இழந்தால் அது இழப்பே கிடையாது. அதனால தான் சுகதாக்கள் எல்லாம் துச்சமாக மதித்தார்கள் இந்த உலகத்தை, இந்த உயிரை.
அவன் பயப்படவே இல்லை. குளிர் நேரத்திலே தூக்கு போட்டால் உடல் விரைத்துவிடும், நான் பயந்து விட்டேன் என்று எண்ணுவார்கள் என்பதற்காக நிறைய தியாகிகள் கோட்டெலாம் கேட்டிருக்காங்க. கோட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோட்டு எதற்கு? தூக்கு மேடையில் ஏறப்போகிறவனுக்கு கோட்டு எதற்கு? வெளியே கடும் குளிர், இந்த குளிர் என்னுடைய உடல் ரியாக்ட் பண்ணும், நடுங்கும். நான் பயத்தால் கோழைத்தனமாக செத்து விட்டேன் என்று இந்த உலகம் எண்ணக்கூடாது என்பதற்காக எனக்கு கம்பளி போர்வை தாருங்கள் என்று கேட்ட வீர பரம்பரை. காரணம், இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மறுமையை புரிந்து கொண்டார்கள். எனவே நான் மறுமைக்காக இந்த உலகத்தில் இழக்க தயாரானார்கள். அவர்கள் ஒருபோதும் மறுமை இழக்க தயாரானார்கள். என்ன நிரந்தரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறுகளின் வழியாக தான் நாடக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான் என்கிறார். அந்த பட்டியலில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் முன்முடிவுகள் இல்லாமல் திறந்த மனசோடு இருக்க வேண்டும். அந்த அரபு நாட்டு மழையை குடிப்பதற்கு அந்த பாத்திரங்கள் எப்படி திறந்து இருக்க வேண்டுமோ, அது கவிழ்க்கப்பட்டால் எப்படி மழை நீர் நமக்கு கிடைக்காதோ, அதுபோல் நம்முடைய உள்ளங்கள் எப்போதும் திறந்திருக்க வேண்டும். நம் முன்முடிவுகள் இருக்கக்கூடாது. இந்த பேச்சு இப்படித்தான் இருக்கும், இந்த ஹதீஸ் இப்படித்தான் முடியும், இந்த செய்தி இதுதான், இந்த அத்தியாயம் இதைத்தான் சொல்லுகிறது என்கிற முன்முடிவுகளோடு இருக்கக்கூடாது. சூரா நஸ்ர் அது நமக்கெல்லாம் தெரியும். மூத்த சஹாபாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிடும், இஸ்லாத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்வார்கள். இதுதான் உண்மையில் கருத்தும் அதுதான். ஆனால் வயதில் இளைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? இது அதை சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக போகிறார்கள் என்கிற செய்தி சொல்கிறது. இந்த கருத்து அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்களும் சஹாபி தானே, நபிக்கிட்ட இருந்தவங்க தானே, மூத்த சஹாபாக்களும் நபியோடு பழகியவர்கள் தானே. இன்னும் சொல்ல போனால் அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள், நம்மை விட மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அவர்களுக்கு அது புரியாமல் போய்விட்டதே. அது புரிந்து கொண்டது தவறு என்பதல்ல, அதை தாண்டி ஒரு சிந்தனை இருக்கிறது இல்லையா? அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை, இப்னு அப்பாஸுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அதுபோல முன்முடிவுகள் இல்லாமல் திறந்த மனசோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கான வார்த்தையை தர வேண்டும், எனக்கான மாற்றத்தை தர வேண்டும், என் வாழ்க்கைக்கான கீ ஒரு சாவியை தர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஜெயம் பெறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிற எல்லா செய்திகளின் வழியாகவும் ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை சரியாக்குவதற்கான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி